ஹாய் ஹலோ வெல்கம் டு கரிகாலன் விலாக்ஸ். நீங்கள் பார்த்துட்டு பார்த்து கரிகாலன் விலாக்ஸ். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லாங் ட்ராவல் பண்ண போகிறேன். அதாவது 650 கிலோமீட்டர் இங்கேருந்து தூத்துக்குடி வரையும் தனியாக பைக்லேயே போக போகிறேன். அதாவது இங்கேருந்து மதுரை வரையும் போகும்போது நான் தனியாக போக போகிறேன். அங்கேருந்து மதுரையிலேருந்து எனக்கு கூட ஒரு ஆள் வர போகிறாங்க. இங்கே வீட்டில் எங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு தான் எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன் நான் பைக்கில் வந்துன்னு. அதனால் இந்த ரைடு வந்து போகும்போது சரியான ஃபன்னாக இருக்க போகுது, போய் இறங்கினதுக்கப்புறம் த்ரில்லாக இருக்க போகுது. சரி வாங்க போவோம். ஆல்மோஸ்ட் என் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. பேக் ரெடி, ஹெல்மெட் ரெடி, என் GoPro எல்லாத்தையும் மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக மெயின் ரோடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டில் அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து பைக்கில் தான் போனதுனால எங்கள் அம்மாவை ஈஸியாக சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போகும்போதுலேயே அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன் நான் பைக்கில் வந்துட்டு. லைட்டாக திட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே சமாளிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் கிளம்பும் போச்சில் அடுத்த வாட்டி பைக்கில் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் பைக்கில் தான் போகிறேன். இந்த வாட்டி நான் சொல்லலை, அங்கே போயிட்டு தான் சொல்ல போகிறேன். நான் இந்த வாட்டம் பயங்கரமாக திட்டுருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். எனிவே அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வித்தியாசமாக ஏதாவது வந்து ட்ரை பண்ணி ஆகணும் லைஃப்பில். சரி ஓகே அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் லாஸ்ட் டைம் நான் போகும்போதுல என் கூட 5 பேர் வந்தாங்க. 3 பைக் 5 பேர். இந்த வாட்டி நான் மட்டும் தான் போகிறேன் சோலோவாக. இங்கேருந்து மதுரை வரையும் போகிறேன். மதுரையிலேருந்து என் கூட ஒரு ஆள் கம்பெனிக்கு வர போகிறாரு, என் பெரியம்மா பையன். அது வரையும் நான் தனியாக போனேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்து டியோவாக போகிறேன். இந்த 450 கிலோமீட்டர் தனியாக சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. சரி வாங்க போகிற வழியில் அப்படி பேசிகிட்டே போவோம். ஆல்மோஸ்ட்டு மணி எத்தனை மணி 5:50. 4:15 கிளம்பி மைக்கு சரியில்லாமல் அதுக்கப்புறம் அந்த மைக்கை சரி பண்ணி அதெல்லாம் முடித்து இப்போ தான் ஓரளவுக்கு ஃபிட்டாக ஓகே சாட்டிஸ்ஃபைடாக வந்து உட்காந்துட்டு வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். ஒரு 5 மணி தான். 5 மணிக்கு ஆரம்பித்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன். ஸ்பீடாக போகிற ஐடியா இல்லை எனக்கு விடிகிற வரைக்கும். இப்போதான் மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டுருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நைட்டு இதுக்கு முன்னாடி போவேன். லாஸ்ட் டைம் போகும்போது நைட்டு தான் போனேன். நைட்டு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஆப்போசிட்டில் வர்ற வண்டியோட லைட்டு வந்து உங்கள் கண்ணிலே அடிக்கும். அதாவது இந்த வைசரில் பட்டு உங்களுக்கு ரோடுக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வைசர் மூட்டு ஓட்ட முடியாது, வைசர் திறந்து விட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி திறந்து விட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் டயர்டாகி கொஞ்சம் கண் லைட்டாக வலிக்கும். உங்களால் வைசரை மறுபடியும் நீ மூட்டு ஓட்டலாம்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே தூக்கமாக ஒரு கண்ணு சொக்கும். ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது. ஒரு 650 கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போச்சுல வைசரை திறந்து விட்டு அவ்வளோ தூரம் ஓட்டவே முடியாது கண்டிப்பாக. அந்த கண்ணு வழியில் கண்ணு டயர்ட் ஆகிட்டு அப்படியே தூக்கமாக வரும். உங்களை அறியாமே நீ தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. நினச்சி பாருங்க, ஹைவேல போயிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் வர வண்டி எல்லாமே ஒரு 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும். அப்படி ஒரு டைமில் வந்து திடீர்னு நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா என்ன ஆகணும்னு நினச்சி பாருங்களேன். அப்போ மாதிரி சொர்க்கத்தை தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நைட்டு நீங்கள் கிளம்புறீங்கன்னா மோஸ்ட்லி நைட்டில் விசிபிளாக இருக்க வைசர் பார்த்து வாங்குங்க. நல்லா வைசராக பார்த்து வாங்குங்க. இருடியம் வந்து சத்தியமாக செட் ஆகாது நைட்டுக்கு. எந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான், ஆனாலும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க வர லைட் அடிக்கும் போது சார் எனக்கு ரோடு கொஞ்சம் கிளியராக தெரியாது. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக 70-80 அதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டே இருந்தேன். லைட்டும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு ஃபாக் லைட் வாங்கி மாட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரோடு ரொம்ப கிளியராக தெரியும். அதனால் யாராவது நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுங்கள், பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். அட்வைஸ் கிடையாது, அனுபவம். இன்னும் திருச்சிக்கு போனதுக்கப்புறம் தான் என் பெரியம்மா பையனுக்கு கால் பண்ணணும். கால் பண்ணால் அவங்க திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டான்னா கரெக்டாக 2 பேரும் மதுரையில் மீட் பண்ணிட்டு அங்கேருந்து 2 பேரும் ஜாயிண்ட்டாக தூத்துக்குடி போயிடுவோம். மழை பெஞ்சதை கூட சாமி, மழை பெஞ்சதுன்னா என் GoPro கழட்டி நான் பேக்கில் வச்சுருவேன். அவ்வளோதான் வச்சுட்டு அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு ஃப்ரீயாக ஆச்சுன்னா தான் எடுக்கணும். கழட்டிட்டு வச்சுட்டு நான் ரைன் ஐயோ
ரெயின் கோட் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். எதாவது வந்தாலே எப்பவுமே நான் இதுமாதிரி வந்தாலே ஏதாவது மறந்து வந்துடுவேன். எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் செக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் ரெயின் கோட் எடுத்து வைக்க மறந்தேன் பாருங்களேன். பேகுக்கு எனக்கு ரெயின் கவர் இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. மேலே போட்டிருக்கேன், எனக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் ஒரு கோட் மாதிரி போட்டிருக்கேன், லைக் ஜாக்கெட் ஒன்று. அது வந்து மழை தாங்கும், பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உள்ளே தண்ணி வராமல் பார்த்துக்கும், அது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. பேண்ட்டு காலி ஆயிரும், ஷூ காலி ஆயிரும். ஷூ ஈரமாகிடுச்சுன்னா கடுப்பாக இருக்கும். சரி வாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மறுபடியும் வீட்டுக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர முடியாது நம்மளால. ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். எவ்வளோ ஓட்டிருக்கீங்க பாப்பா? 200 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு சென்னைக்கு போயிட்டு ரெயின் கோட்லாம் எடுத்து வருது சாத்தியம் கிடையாது. இங்கே வருது ஹைவேல. இந்த மிரர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மிரரை பார்த்து பின்னாடி வண்டி வருதா வண்டி வரலையாங்கிறத பார்க்கணும். மிரர் இல்லாமல் நம்ம வண்டியை பார்க்காம லைட்டாக ரைட்டு தெரியாமல் எடுத்துட்டோம்னா கூட நான் வர்ற வண்டி ஸ்பீட்லாம் 120 கிலோமீட்டர் ஸ்பீடு, குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வருவோம். நம்ம மிரர் பார்க்காம வண்டி வருது பின்னாடி தெரியாமல் ரைட்டு எடுத்து அவன் லைட்டாக அடிச்சாலும் நம்மளுக்கு பெரிய ஆக்சிடென்ட்டில் தான் போய் முடியும். அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஹைவேல போகிற எல்லாருமே நான் வந்து கண்டிப்பாக பைக்கில் போகிறவங்க எல்லாருமே வந்து மிரர் மாட்டிட்டு இருப்பாங்க, சைட் மிரர்ஸை. அது உங்களுக்கு ஒரு சேஃப்டியை தரும். சைடில் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம், அப்படியே பார்த்துட்டு திரும்பலாம். இல்லாமல் போனீங்கன்னா நம்ம லைஃப்பை நம்மளே ரிஸ்க் பண்ணுற மாதிரி. கல்லணை, கல்லணை இங்கே தான் இருக்குதா? அடப்பாவீங்களா, கல்லணையை பார்த்துட்டு போனால் எனக்கு ஆசை தான், ரொம்ப ஆசை. கல்லணை பார்க்கணுன்னு கருமாந்திரம் முடிச்சது. நம்ம இப்போ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். பெட்ரோல் 2 பாயிண்ட் இருக்குது. எங்கே செல்லும் இந்த 326.6 plus 25 divided by 6.5 வச்சு 54 கிலோமீட்டர் கொடுத்துருது மைலேஜ். சரியான தாரமான மைலேஜ் தான். கிலோமீட்டர் பெர் லிட்டர். ஆல்ரெடி எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இது, ஏன்னா நான் ஆல்ரெடி இதை பார்த்துருக்கேன். 57 கிலோமீட்டர் கொடுத்துருக்குது, 55 சிட்டிக்குள்ளேயே எனக்கு 55 மைலேஜ் கொடுத்துருக்கு இந்த வண்டி. நான் என்ன இப்போ நான் வந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறும் 90லேருந்து 100 அந்த மாதிரி தான் இருக்கும். 90, 80, 90, 100க்குள்ளே தான். 100க்கு மேலே போகல நான் பெருசாக. அந்த லெவலில் ஓட்டும் போச்சுன்னா நம்மளுக்கு தர்ற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர். நைஸ். மழை காலிலேருந்தே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மழை பெய்யல, செம்ம கிளைமேட்டு. மழை பெய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெய்யாது, வரும் ஆனால் வராது அந்த மாதிரி. வெயிலே கிடையாது. வெயிலே நான் பார்ப்பேன், கொஞ்ச நேரம் வெயில் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், மறுபடியும் ஃபுல்லாக வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்குது. ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக மணி இப்போ எத்தனை? 11 கிட்ட, 11 மணி. 11 மணிக்கு எப்படி வெயில் அடிக்க வேண்டியது இருக்குது? அப்படியே கிளைமேட் இருந்தால் இன்னும் ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். நல்லா ஜில்லுன்னு காற்று வர, கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது அப்படியே கூலாக ஓட்டுறதுக்கே. இங்கே ஹைலைட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு வர்ற வரல கொஞ்சம் மழை. நான் அதனால லைட்டாக நின்றுட்டேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் லைட்டாக நோண்டிட்டு பொறுமையாக வந்தேன்னா, என் கூட 10 மணிக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் பெரியவன் பையன் திருப்பூர்லேருந்து மதுரைக்கு வந்தான். நான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இதுதான் பக்கத்தில். நான் இன்னும் 93 கிலோமீட்டர் போக வேண்டியது. அவனுக்கு வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருந்தான். அவன் வந்துடுவான், 20 கிலோமீட்டர்னா வந்துடுவான். நான் இன்னும் 90 கிலோமீட்டர் போகணும். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவான் கண்டிப்பாக. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். இந்த சேம் டைம் இந்த மலையோட வியூ பாருங்களேன். அதுக்காக இந்த GoPro மறுபடியும் எடுத்தேன். மழை கொஞ்சம் இங்கே தான் நின்றுருக்குது.
எவன் 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 மலை மலை வந்துட்டேன். இந்த இடம்லாம் நான் நல்லாவே நான் போனோம். நான் இங்கே வரும்போது நான் நைட்டில் வந்தேன், இருட்டில். அதுவும் நைட்னா இருட்டாக தான் இருக்கும்ல. என்னடா மொக்கையாக பேசுகிறேன். இல்லை, அது ஒரு ரைமிங்காக வந்துருச்சுப்பா. இது வரைக்கும் பாருங்கள், திருநெல்வேலி, திருமணம், மதுரை எல்லாத்தோட பெரிய ஜங்ஷனே இதுதான். ஆல்மோஸ்ட் நம்ம ஜங்ஷன் வந்துட்டோம். மதுரை சொல்லி மதுரைக்கு போகிற ஜங்ஷன் வந்துட்டோம். இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் ராமேஸ்வரம் போவோம். ஓ மேன், ஸ்ட்ரைட்டாக போனால் ராமேஸ்வரம், ரைட் எடுத்து போனால் தான் எங்கள் ஊருக்கு போகிறது, தூத்துக்குடி போகிற ரூட். கமான், இதுதான் தூத்துக்குடி ரோடு. ஓகே, அட்லாஸ்ட். இப்போ இங்கே இருந்துட்டு அவனை கால் பண்ணி பார்க்கணும் எங்கே இருக்கானவன் அப்படின்ட்டு. விரகனூர் கமான், ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நிறுத்துவோம். இந்த இடம் ஓகேவா? சாப்பிடக்கூடாது இல்லை. ஓ, இந்த பிரிட்ஜ் ஏறினா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இங்கே ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அடுத்த முடிவு பண்ணுவேன் என்னன்ட்டு, அவன் எங்கே இருக்கான் என்னன்ட்டு. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், ஒரு 30 கிலோமீட்டர் போனால் அங்கே ஒரு அசோக் டீ ஸ்டால் ஒன்று தான், அது பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான்னு சொல்லிட்டுருக்கான். எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் மேப்பில் லைவ் லொக்கேஷன் வேறு ஷேர் பண்ணிருக்கான் வாட்ஸ்அப்பில். உட்காந்து பார்த்துட்ருக்கான் எங்கே வந்துட்டுருக்கான்ட்டு. இந்த இது பாருங்களேன், விண்மில்லோட ஒரே ஒரு ஃபேனு, அதாவது ஒரு ரெக்கை எவ்வளோ பெருசுன்னு. அப்பா, இதுக்காக போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு எடுத்துகிட்டு வராங்க, அந்தளவுக்கு சேஃப்டியாக. ஹைவே நெஸ்ட்டு, எல்லா இடத்துலையும் ஹைவே நெஸ்ட்டு. செம்ம பிராண்ட் பண்ணிட்டானுங்க. ஆல்மோஸ்ட் என் GoPro ட்ரெயின் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே 33-34% சார்ஜ் இருந்துச்சு. நான் திருச்சியெல்லாம் தாண்டிட்டேன். மதுரைக்கு கொஞ்சம் முன்னாடி வரமிச்சு, ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு முன்னாடி, மதுரை சேர்றதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களா. அப்போயே அவ்வளோ இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக போயிருக்கோம், ஒரு 10-15% போயிருக்கோம். இன்னொரு பேட்டரி வச்சுருக்கேன், அந்த பேட்டரியை மாற்றணும். கடைசியாக வந்து சேர்ந்தாச்சு. இவன் தான் எங்கள் பெரிய பையன் சொன்னல, திருப்பூர்லேருந்து வரான்ட்டு. ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. நான் மாஸ்க் போட்டு மூஞ்ச மறைச்சிருக்கேன், அதுக்கு அவரும் மறைக்கிறாரா, மூஞ்ச மறைச்சி வச்சிருக்கேன். ஹெல்மெட் காலத்துனா அப்படியே நிற்கிறேன்னு சொல்ல சீக்வன்ஸை வந்து அப்படியே கரெக்டாக கொண்டு போகிறாரு. இது அவன் பைக்கு, அவன் வந்துருக்கான் அந்த பைக்கில். ஹெல்மெட்டு புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன். நம்பர்லாம் மறைச்சிருக்கு போடும்போது. இது நம்ம பைக்கு. அவ்வளோதான், ஒரு வழியாக மீட் பண்ணியாச்சு அவனை. இப்போ இன்னும் இங்கேருந்து தூத்துக்குடி போனோம். தூத்துக்குடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 177 கிலோமீட்டர் கிட்ட வருது. இங்கேருந்து தூத்துக்குடி மெயின் ஜங்ஷன் போகிறதுக்கு 100 கிலோமீட்டர் வரும் கண்டிப்பாக. அங்கேருந்து திருச்செந்தூர் தாண்டி எங்கள் ஊர், அது போகிறதுக்கு 177 கிலோமீட்டர் கரெக்டாக வரும் எப்படியும். 177 கிலோமீட்டரா? அப்புறம் என்ன, திருச்செந்தூர் நம்ம ஊர் போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் தான்டா மொத்தம்டா. இங்கேருந்து மொத்தமாக பார்க்க மோசம் வரல, அதுதான் சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 177 கிலோமீட்டர்கிட்ட வரும். அது இன்னும் நான் சொன்னால் அவன் திட்டுவான். அவன் காலையிலே சாப்பிடுன்னு சொன்னான் என்ன. நானும் சாப்பிடவே இல்லை, போகிறவள்ள ஏதாவது ஒரு கடை பார்த்து சாப்பிட்டு போடும். காலையில் சாப்பிடாம எதுக்குடா வண்டி எடுக்கிற? வர வழியில் மைக் மட்டும் வந்துட்டீங்கன்னா தெளிவாக தனியாக வர்ற, கொஞ்சம் யோசிடா நான் ஏன் சொன்னேன்னு. இப்போ போயிட்டு போகிற வழியில் ஏதாவது ஒரு கடை இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு போனோம், அவ்வளோதான். கிளம்பலாமா? கிளம்பலாம். பிடிக்கும். அண்ட் இயர் ஆஃப்டர் அவனை நான் ஃபாலோ பண்ணி அவனை கண்டிப்பாக. ஏன்னா நான் போய் பசிக்குது, எனக்கு சாப்பிட்ணும். சாப்பிட்டு தான் அடுத்த ரைடு கண்டினியூவே. சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டணும். கமா, லெட்ஸ் கோ மேன். லெஃப்ட்டு ஏதோ சொல்கிறான், லெஃப்டில் வரான்னு. இதில் என்னவென்றால் நான் ஒரு தத்தி மாடு.
எனக்கு இந்த சிக்னல்லாம் சொன்னா புரியாது, வாயில் சொல்லடா இது வந்தோம் அப்படி. அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு கை காட்டுறானா, அவன் ஓட்டை கலதான் முறுக்கிட்டு வருவான். ஓட்டை கடிப்பான் பாருங்களேன். அவனுக்கு அவனை யாராவது ஓவர்டேக் பண்ணால் அவனுக்கு பிடிக்காது. பதில் ஓவர்டேக் பண்ணி ஆகணும். மறுபடியும் நம்மளும் முறுக்கி ஓவர்டேக் பண்ணலாம். எனக்கு அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறது தான் பிடிக்கும். பாருங்க பறந்துட்டான், எங்கேயோ ஓட்டான். சும்மா ஒரு விளையாட்டுக்கு லைட்டாக சும்மா ஓவர்டேக் பண்ணி கை காட்டணும்பா இவனுக்கு. அதே மாதிரி தான் சென்னைக்கு எப்போயா வந்தான்னு வச்சுக்கிங்களேன், சிட்டியில் நம்ம தெரியலாம், சிட்டியில் டிராஃபிக்கில் நம்மளே பூந்து ஓட்டும். இவன்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். எவனா ஓவர்டேக் பண்ணா துரத்திட்டு போவானுங்க. இவன் இன்னொருத்தன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், டோனின்னு ஒருத்தன். அவன் 2 பேரும் ஒருத்தன் அவனை ஓவர்டேக் பண்ணானா விரட்டுவானுங்க பின்னாடியே. டேய் சில டைம் நானும் பண்ணுவேன், ஆனால் இவங்க அளவுலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப மோசம் 2 பேரும், அவன் இவனும் அவனும். இதான் பாஞ்சாலங்குறிச்சி. அது ஒரு பாருங்க, இந்த ஆச்சு உள்ளே போனால் அது அந்த சைடு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை. வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை நுழைவு வாயில். போய் பார்த்துட்டு போலாமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை. சரி